நாங்கள் உங்கள் பிரதர்ஸ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர் கேம் பிளே பார்க்க போகிறோம். அது டியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என் தம்பி கூட வந்திருக்கேன். போன வீடியோவில் வந்து நான் சோலோ வந்திருப்பேன், ஓகேவா? ஆக்சுவலி ஸோ சோலோ வந்ததுனால அதுலேயும் நடிச்சு போட்டிருப்பேன் ஒரு பாட்டுப்பேன். ஸோ விடுங்க, எல்லோரும் நல்ல பிளேயர் தான், பாட்டுன்னு சொல்லக்கூடாது, ஓகே? சாரி. போன தடவை என்னால் வீடியோவில் வர முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஆனாலும் ஆன்லைனில் இருந்தால் மக்களே இவன் அது என்ன பண்ண. ஆனால் மேட்ச்ல இருந்து வெளியே வரல, ஏன்னா பிஆரோட பிஆர் சிஎஸ்பி இருந்தால் அவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருக்காங்க மக்களே. அவங்க 3 ரவுண்டு ஜெயிச்சிருக்கானுங்க, இவங்களும் 3 ரவுண்டு. கடைசியில் எப்படியோ யார் ஜெயிச்சா? நாங்கள் தான். இவங்க தான் ஜெயிச்சிருக்கானுங்க. 3க்கு 3 இவங்க 4க்கு 3 ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன கிவ்வே கொடுக்கலாமா? இப்போமே கொடுக்கும் அப்படின்னு என் தம்பி யோசிக்கிறான். ஸோ கேட்டிருந்தேன், நம்ம சும்மா ஏதாவது கிவ்வே கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தேன். என் தம்பி இப்போவுமே கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதனால் கிவ்வே கொடுக்கணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் எல்லோரும் வாங்க, மொத்தமாக கொடுப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நான் நினச்சா போய் கிவ்வே என்னத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மட்டும் தான் எல்லா கிவ்வேமா அப்படின்னு இருக்கு. ஸோ ஓகே. ஸோ இந்த கேம் பிளே நாங்கள் என்னென்ன பொசிஷன் எடுத்துருக்கோன்னா, என் தம்பி வந்து அட்டாக்கரு, நான் வந்து ரிவ்யூவரு. அதனால் நம்ம வந்து இப்போ தி மேஸில் இறங்கியிருக்கோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ரீஃபனில் இறங்கியிருக்கேன். ரஷ்ஷர்னால ரீஃபன் ஐயோ வந்தோடனே நம்மளுக்கு ஏதோ கன்னு ஸ்காரா எடுத்து இறங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பாதி அடி விழுக்க போகிறோம். அப்பா தப்பிச்சிட்டேன். ஸோ ஓகேவா, இங்கே வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ அப்சக்கல் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. எனிமி மக்களே ஓடிடுவோம். மக்களை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த கண்டு ஆட வர மாட்டேங்க, நம்மளுக்கு ஆட வர மாட்டேங்க. கண்ணை வச்சுட்டு எப்படி ஆடுவேன்? டான்ஸ் ஆட போகிற. ஆமாம். சாகபூ சாக சாக அவங்க எம்டன் எடுத்துருக்கான். சரி பரவாயில்ல, போவோம். நம்ம ப்ரோ பிளேயர் நிறுவி வைப்போம். ஆய் வாடா ஆய் செத்துட்டோம் மக்களே. நான் அவ்வளோதான், முடிச்சானுங்க அவங்க டியோ மக்களே. ஓடு சிங்கிள் பீஸில் ஆடுறேன். எப்படி அடிக்கும்? 60 ரேம்ஸ் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அதான் செத்துட்டா இப்போ இந்த மேட்ச் தோற்றுருவோம் மக்களே. எப்படி மக்களே 1v2 பண்ண முடியும்? அதுலேயும் 2 பேத்துக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன் மக்களே. சத்தியமாக மெடிக்கெட் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ரிவ்யூ பண்ணுவோன்னு தெரில. எனக்கு ஒரு கன்னு கிடைக்கணும். ஒரு ரிவ்யூவரையே அடித்து போட்டானுங்க அந்த ரஷ்ஷர் பசங்க. 2 பேருமே ஒன்றா இருந்து அடிச்சானுங்க மக்களே. அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஃபுல் டேமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க ஆர்சனல் இருக்குல்லடா, நான் அப்படியே காமிக்குதுல்ல. காமிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஒரு ட்ராப்பா ட்ராப்பு ஆர்சனல் நல்ல வேலை. எனிமிடா எங்க? ஐயோ சாரி பயமுடுத்துறாங்க. கீழே வேற செத்துருவா. எலிமினேட்டு அண்ணன் வேற பயமுடுத்திட்டு இருக்கான். எலி இதுல லூட்டு கிடைக்காதுடா, கன்னு தான்டா கிடைக்கும். ஆமாண்ணே, கன்னு இல்லையா உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் இதை போடுவோம், இனிமே இருக்கானு பார்ப்போம். கன்னு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க மக்களே. உசி இருக்கு என்கிட்ட, பயப்படாத. இந்த மாதிரி தம்பி இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. போடு சார்ஜ் பஸ்ட் ஓபி. சார்ஜ் பஸ்ட் எனக்கு ஒரே ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில் வேற கிடைச்சிருக்கா? எத்தனை கிரெனேட் வேற தூக்கி போடுங்கடா. ஆனால் ஒரு லிமிட்டு தாண்டா தூக்கி போடணும். ஒரு அளவு தான் தலை எல்லாமே. நான் என்ன ஃபைட்ரா? எக்ஸாக்ட்லி, நான் ஃபைட்டர் தான். ஃப்ரீ ஃபயரில் சொன்னேன், வேற யாரும் தப்பு நிறையா ஃபைட்டு என் கூட. ஃப்ரெண்ட்ஸ் வர கிடைக்குமாக்கி வாங்க போச்சிங்கன்னா லெவல் 4 ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டான். சைலன்சர் போட்டுக்கிடுவோம். போய் ரிவ்யூ பண்ணுறேன் இல்லையா? உங்கள் மேலே ஒரு டோக்கன் 200 இருக்கு. ஒரு டோக்கன் போய் ரிவ்யூ பண்ணு. சண்டை செய்வேன் தான். ரிவ்யூ பண்ணுறா. எனக்கு ஸ்க்ரீன் இதாக அதுப்பா, என்னப்பா பண்ண நொய்யுங்கிற நீ. ஃபஸ்ட்டு அடி செத்துருவான். அடிச்சிட்டான். ஃப்ளூக்கு மக்கள் எல்லாமே. ஏய் டோக்கன் இருக்கான்னு பார்த்தேன் தலை. இங்கே டோக்கன் இல்லை. ஓடு அடுத்த இடத்துக்கு ஓடு. டோக்கன் வேணும். டோக்கன் இங்கே ஒரு டோக்கன் 200 டோக்கன் இருக்குது. இதை எடுத்துட்டு நேரம் வெண்டிங் மிஷின் ஓடு. அடி ஒன்று ஓடுதான். பொறு ஏடபிள்யூஎம் இருக்குல்ல, ஒரு 139 சூப்பரு. ஓடு. பேக் மெடிக்கெட் போட்டுக்கிறேன். பேக் எடு நீ போய் ரிவ்யூ பண்ணு. ஹூக்கணும் இல்லையா? கிடச்சா மட்டுமே வாழ்கிறேன். 500 டோக்கன் கிடச்சிருக்குப்பா. எப்படிப்பா?
எப்படிப்பா நீ கில் அடிச்சலப்பா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழே குச்சிக்கலாம். கீழே குச்சி போயிட்டு அந்த வார் ஹவுஸ் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும், பார்க்கவே சொல்லிட்டா பாருங்க. பாருங்க மக்களே, நான் பார்க்கவே இல்லை, என் தம்பியை தான் ஸ்பெக்டாக் ஆல்ரெடி ஏன்னா ஐம் ஃப்ரீ ஃபயர் வெறியன் மக்களே. அதுலேயே வளர்ந்து அதுலேயே பிறந்து அதுலேயே குளிச்சு அதுலேயே தூங்கி அதுலேயே எல்லாம் பயந்துருப்பான். யாரா அதுக்குள்ளே ஏரியாவில் எடுத்துருக்கான், எங்கடா எடுத்தான்ட்டு. ஸோ மக்களே, போன தடவை வாய்ஸ் வந்து குழப்பம் இருந்துச்சா, இந்த தடவை அப்படி ஆகாது. ஏன்னா அவன் வந்து அவன் ஓன் வாய்ஸில் பேசுகிறான். ஸோ நான் வந்து எப்பவுமே டிவியோ ரிவ்யூ பண்ணுவா வேணாமா நீங்களே சொல்லுங்க. பண்ணுடா நொய்யு நொய்யுங்கிற கைஸ். சில்லு சில்லு சில்லுன்னு வரேன் கைஸ் கைஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசினா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான், 2 வீடியோவுக்கு 2 தான். 1 லட்சம் போட்டால் தான் 1 லட்சம் வருமா? வருமா? இது என்ன நியாயம்? நியாயம். இது மனித காதல் அல்ல, அதையும் விட அதையும் தாண்டி புனிதமானது. அதையும் தாண்டிடா, அதையும் விட இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது, அழகானது. அழகானது பாருங்க. அப்படின்னா காதலில் வெளியே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருந்தான், அவனை அடிச்சு ஓட விட்டோம். எஸ்கேஸ் மக்களே, வேற லெவலு வேற லெவல். ஒரு எனிமி இருந்தான், அவனை அடிச்சு ஓட விட்டோம். பாட்டுப்பேன் வாடா, என் லெவல் 4 வெஸ்ட் 4 இருக்குடா. 4 வச்சிருந்தா பெரிய கேம் பிளேன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி ப்ரோ. எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க? ஓஹோ 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 நப்பாசை கேம் பிளே வர மாதிரி காய் அழுக்குது கை. ஆமா இதை சாப்பிட்டு உண்மையிலே எனிமி என் பக்கத்துல செத்துரு. ஸோ நான் சாக போறேன் கண்டிப்பாக. ஓ எனிமி ஏய் எங்க என்ன கன்னுடா அது? பைசானா செத்துட்டியா? டிராகன். ஆமா விஎஸ்எஸ் வச்சு ஒரு பிற அவனை ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியும். போய் ரிவ்யூ பண்றா. ஏய் ஏலே போய் ரிவ்யூ பண்றா. போய் ரிவ்யூ பண்றவன் அடிச்சிட போறான்டா. என்னையா? ஆமாண்ணா உன்னத்தான் போ. டோக்கன் வேணும் தலை. ரைட்ல போயிடுறா, மஞ்சள் கலர்ல காமிக்குதுல்ல மேப்ல, கார் எடு. அங்கிருந்து இப்போ பொட்டுன்னு பேரு கூட போட்டு கூட அடிக்கான். என்னடா நீ அடிக்க? அப்புறம் ஒழிஞ்சுக்கோ, அப்போதான் தப்பிக்க முடியும். அதையும் மக்களே நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் மக்களே, நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க இந்த உலகம். இந்த உலகமே இல்லை. ஏய் 600 வேணும்டா, சூப்பர் ரிவ்யூவில் தான்டா போட முடியும். அப்படியா? பார்த்துக்கிடுவோம். லொக்கேஷன் எக்ஸ்போஸ்டா பாருங்களா. எனிமிடா 2 பேர். இன்னொருத்தனுங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பையன் அமைதியாக இருக்கான். சார்ஜ் பெஸ்ட் ஒரு புல்லட் சுட்டா கூட சுட்டுருவான்டா. சூப்பரு ரெடியார் வருவான். சூப்பரு என் தம்பி தாங்க. ரசர்னா ரசர், அப்படி ஒரு ரசர். மெசேஜ் வர இந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிடுவோம். அடி வரான், சார்ஜ் பண்ணு. அடிச்சிட்டான் மக்களே. 1v2 பிளேயர் அப்படின்னு நிரூபிச்சிட்டான். போய் ரிவ்யூ பண்ணுடா. மிஷினை தேடிக்கலாம். அங்கே இருக்குடா, எங்கடா போற? இந்த இருக்கு, இங்கே போய் சூப்பர் ரிவ்யூவில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மெட்கிட்ட போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திக்கு திக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லூட் அடிக்கணும். எனிமி ரொம்ப பயங்கரமாக அடித்தாங்க, ஆனால் அவங்க ஒரு பாட்டு MP40 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கல. எனக்கு சார்ஜ் வராது ஃப்ரெண்ட்ஸ், அது அவனுக்கே தெரியும். சி நீ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னே வருது பாரு. ஏலே மக்களே மக்களே எங்க இல்லடா. ஓ அது ஓன் குளோவல் தானா? எனிமி குளோவலை பார்த்துட்டு எனிமி குளோவலை பார்த்துட்டு பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சரியா பண்ணிடுவோம், அவ்வளோதான். இங்கே படுத்த அவனாலும் பார்க்க முடியாது. ஆனால் கத்தான வெளியே டிராகன் வராத காரணத்தினால் MP40 எடுத்துக்கிட்டோம். MP40 இல்லையா? உள்ளே இருந்துச்சு இன்னொருத்தன்ட்ட. சி அவன்கிட்ட ஏய் M4 ட்ரிபிள் மேக்ஸ் வச்சுட்டு எங்கடா? இந்த அதுக்கு பாருங்க வச்சுக்கிடுவோம். 62 இந்த புல்லட். ஸ்குவாட் என்ன அடிச்சவனுங்க நினைக்கிறேன். பாட்டு பையன் தம்பி கிட்ட சுத்திட்டீங்க. டோக்கன் மட்டும் அள்ளிக்கோ, ஒருத்தனாச்சும் அடி, அப்பதான் டோக்கன் அள்ளி. நான்லாம் அடிக்கவே மாட்டேன். இங்க அரசனுக்கு வரையா லூட் அடிப்போம். வா வா, நான் லூட்டு திறந்து வைக்கேன். நீ ஏன் அடிச்சிருவ எல்லாத்தையும்? அதுக்குள்ள வந்துடலாம். ஹூகன் இருக்கு வேணுமா? MP5 ட்ரிபிள் மேக்ஸ் இருக்கு வேணுமா?
என்ன ஓ நானும் சரி M10 டபுள் மேக்ஸும் சிங்கிள் மேக்ஸும் இருக்கு வேணுமா வேணும். வைக்கமே இல்ல உனக்கு இல்லை எனக்கு எதுக்கு அப்படியே நின்று டக்கு டக்குன்னு ஏறும் நல்ல வேலை காய்ச்சி நான் அங்கிட்டு போகாதான் தான் இருந்தேன். எங்கடா இருக்கான் குடுற என் தம்பி உச்சியில இருக்கான் உச்சி எங்கடா இருந்து அடிக்கிறான் ஃபுல்லு ஜி குறைச்சிட்டா 150 சூப்பர் என் தம்பியே போதும் அவன் அடிக்கிறதுக்கு. நான் ஏறி போறேன் நீங்க ஏய் ஏறாதடா லூட் அடி செத்துற போகிறேன். ஓகே 2 பேருக்கு போகிறானுங்க என் தம்பியை சேர்ந்து எக்ஸாக்ட்லி சொன்னேன்ல ஏங்க மக்களே பேக்கப் தருவோம். பேக்கப்லாம் அடி ஒருத்தனாக்கு நாக்கா ஆமாம் எங்க தொலை அடி குளோவால் குமிச்சிட்டா மக்களே அந்த ப்ளூ கலரு நாக்கு செத்து போட இவனுக்கு என்ன கிலோ ஒருத்ததானா ஏய் மக்களே ஊசி குத்தி வேலை நான் அடிக்கான்னு நினைச்சேன் நீ அடிச்சிட்டேன் மக்களே நீ என்னதான் லெவல் 4 ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலும் நம்ம அடிச்சாச்சு வீரனை ஆய் இங்கே தான் குளோவல் போட்டு நின்னா நான் கூட செத்துற அவன் நீ முடிச்சிட்டு நினச்சேனே சொல்ல வந்தேன் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அடித்து கிரீடோ வந்து இது தூக்கிட்டாங்களா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருக்காது இல்லை மக்களே ரூட் அடிச்சிட்டியா நீ அடிச்சிட்டியா நாசமாக போயிருக்கும் ஏன் ஒரு டாஸ்க் ஆக்கி போய் வாடா செத்து போயில வாடா எடுத்துட்டான்டா இங்கேருந்து அவனை அடிக்க போகிற மண்டேடி ஃபோனிக்ஸில் ஃபீனிக்ஸ் அதே குளோவல்ஸ் ஃபீனிக்ஸ் நம்ம ஆர்சனல் பக்கத்துல ஒருத்தன் வந்திருக்கான்டா அடி லூட்ல அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நாக்கு ஒன்று சிப்பில் தப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கில்லு என் இன்னும் பக்கம் வாயா அண்ணா இருடா இன்னும் ஒருத்தர் இருக்கான்டா. என் பக்கமாக இங்கே குழந்தை கட்டிகிட்டு இருக்கான் ஒரு நாக்கு வாண்ண என்ன டக்குன்னு வாண்ண எங்கடா நீ வேற போய் பேசு என் பக்கம் நீ வரவே வைக்க இப்போ ரிவ்யூ பண்ணி என்ன போய் டக்குன்னு எங்க போக எங்கேயாச்சும் போ அங்கே ரைட்டு ஒட்டு அங்கே நான் ஒன்று இருக்கான்டா இருடா பரவாயில்ல போ எங்கேயாச்சும் உனக்கு என்ன நான் ஒன்று 2 தடவை ரிவ்யூ பண்ணுவேன் அங்க ஒரு இது இருக்கா ஏய் ஃபர்ஸ்ட் போய் ரிவ்யூ பண்ணி என்ன அங்க தான போறேன் சரி, போ ஐயோ பயமாக இருக்கே செத்துருவியோன்ட்டு இங்கே தான் ஒரு நாக்கை அடிச்சிருந்தோ 2 ஃபைட் போடுறான் பாரு ஃபைட் போட்டு நான் என்ன அடிச்சவன் செத்துறான் என் கில்ல சீக்கிரம் எடுத்துட்டானோ பின்னாடி கோல் போடியா பின்னாடி இருக்காயா பின்னாடி இருக்கான்னு சொல்கிறேன் முழுக்கே இருடா அப்பயே போய் ஒரு 200-600 டோக்கனுக்கு ரிவ்யூ பண்ணி போயா என்னாச்சு போட்டோம்னா க்ளோவாலே போடாமல் பாட்டு மாதிரி போயிட்டு நாங்களாம் வீரர்கள்டா அவங்க போலீஸ் கிடையாது. சரி போய் நாக்காகு கோலையே இல்லைடா அப்படின்னு சொல்லு போய் நானும் சாப்பிட போறேன்டா ஏய் இருடா கூட இருடா தனியா போய் செத்துறாங்க. ஒருத்தன் முன்னாடி தான் ஒருத்தர் இருக்கான் சரியான கேம் பிளே கொடுத்துட்டு இருக்கோம். தம்பி அடிச்சு ஓட விடுறாங்க. எங்க இருக்கான்னு தெரியல. மாட்டுப்பேன். நீ 2 தடவை செத்தல கேவலமா 2 தடவையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் இல்லையே. 0 அசீஸ்ல இருக்கேன் எங்கள் அண்ணன் தான் ஒரு அசீஸ் எடுத்திருக்கான் ஆமா உடனே விட்டுருவான். பாத்துக்கோ. ஒரு கில் கூட எடுக்கல. பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஸ்பெட்டா கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மக்களே ஃபீனிக்ஸும் கௌதம்
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் என்ன ரிவ்யூ பண்ண வைக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டிருக்காங்க, நம்மளும் ஒரு லைக் போட்டு தெரிக்க விடுவோம். எங்கள் அண்ணன் இப்போ செத்த எப்படி இருக்கும் பாருங்க. அடி ஃபுல் டேமேஜ்னு ஏறு. உன் பின்னாடி ஒருத்தன் வந்து டப்புன்னு ஒரு அன்ட்டா படித்தா எப்படி இருக்கும். இப்போ அவங்க அர்சனல் 2 பேர் எடுத்தாங்களே, அவங்களுக்கு எங்கெங்கே இருக்கான் அப்படி இப்போ எங்கள் அண்ணன் சாப்பிட போகிறான். ஒருத்தன் மக்களே மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாரு 190 கொடுத்துருக்கேன். செத்து போ. மக்களே கொடுத்துட்டோம். இப்போ ஏறுவான் பாரு, ஒரு தடவை அடிச்சோன்னா ஏற ஆரம்பிச்சிருவான். சொன்னமுல ஏறுவான்ட்டு மக்களே. என்ன ஸ்ட்ராங் மக்களே, வாங்க ஃபீனிக்ஸ்குள்ளே போகலாமா? ஆனால் எனக்கு கம்மியாக தான் மக்களே ஆகும். ஏன்னா 2 மாதம் எடுத்துக்கோமா, எல்லா மாதத்துக்கு போகிறாங்களோ. 55க்கு இவ்வளோதானா? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் போகமாட்டேன்? வீடியோ முடிச்சுக்கலாம்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காம லைக் போட்டுருங்க, அதான் நான் சொல்லுவேன். லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் பிஆர் கேம் பிளேல பார்க்கலாம். அது வரைக்கும் நாங்கள் உங்கள் பிரதர்ஸ் கேமிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போனால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.